பாரத திருநாட்டில் உள்ள புண்ணிய கஷேத்திரங்களில் திருமலைக்கு பெரும் பேரும் புகழும் உண்டு. வராக புராணம், பத்ம புராணம் பட்டுள்ளன. திருமலையில் சுயம்புவாக திரு அவதரித்த எம்பெருமான் ஸ்ரீனிவாசனாக, வெங்கடேஸ்வரனாக, மலையப்ப சுவாமியாக பக்தர்களால் போற்றப்படுகின்றார். இவ்வெம்பெருமானை కొండలలో నెలకొన్న కోనేటి రాయుడువాడు కొంటలంత వరములు గొప్పెడువాడు என்று அன்னமாச்சாரியார் போற்றி துதித்துள்ளார். திருமலைக்கு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் அயல் நாட்டிலிருந்தும் பக்தர்கள் ஆவலுடன் சுவாமியை தரிசிக்கவும் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்ளவும் வருகின்றனர். பகவத் ராமானுஜர் முதலான ஆச்சாரியர்களும் அன்னமாச்சாரியார் போன்ற பக்தர்களும், தரிகொண்ட வெங்கம்மா போன்ற யோகிகளும், ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் போன்ற பேரரசர்களும் அடியவருக்கு அடியவராகி திருவேங்கடமுடையானை சேவித்து பிறவா பேறு பெறுகின்றனர் என்பது நடந்த உண்மை. நித்யோற்சவம், வாரோற்சவம், பட்சோற்சவம், மாசோற்சவம், வருஷோற்சவம் முதலான உற்சவங்களை காணும் கருணை மூர்த்தியாக எல்லோருடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்றும் கோபாலனாக திருவேங்கடமுடையான் திருமலையில் நின்ற வண்ணம் அருள் பாலிக்கின்றான்.